குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இன்றைக்கி வந்து 4 மணிக்கே எழுந்துட்டோம். எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ தான் கோயிலுக்கு போகிறோம். மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கான பிளான் வந்துட்டு ஹோம் கம்மிங் தான். நேராக வீட்டுக்கு தான் போனோம். இங்கேருந்து எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 400 கிலோமீட்டர் வருது. நைட்டுக்குள்ளே போயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஏன்னா ஸ்நாக்ஸ் எதனா வாங்குறதுலாம் வாங்கிட்டு பன் பட்டர் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புனோன்னா அப்ராக்சிமேட்லி நைட்டு என்னோடய பிளான் ஒரு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும். போயிட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்க்கணும். ஐஸ் கோபுரம் கிட்டே வந்துட்டோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே ஓப்பனிங்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கும் வழக்கம் போல் 1 hour லேட்டுன்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:20 ஆகுது. அப்போ தர்ஷன் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரில. போயிட்டு இப்போதான் கைஸ் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரோம். ஃபோனை டெபாசிட் கவுண்டரில் டெபாசிட் பண்ணிட்டு போயிருந்தோம். இதுக்கு மேலே தான் போனோம். போயிட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறதா இல்லை போய் படுத்து தூங்குறதான்னு தெரியல. ஒரே ஸ்டிச்சாக கிளம்பிடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் போகுதான் தெரியும். கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆகுது. கோயிலுக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டோம். இப்போ தான் எழுந்தோம். சேர்ந்துட்டு நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். பக்கத்தில் ஒரு டிஃபன் சென்டர் இருக்குது. அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் எதனா ஸ்நாக்ஸ் எதனா வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளானு. கடை இப்போ தான் திறந்தாங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். இது வரைக்கும் ஒரு டீ குடிக்கலாம். டீ சாப்பிட்டுட்டு அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். காஃபி குடிச்சாச்சு. காஃபி நல்லா இருந்தது. சரி ஒரு காஃபி தூள் வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு நான் ஜீர்தண்டாவா ப்ரோ இல்லை யானைக்கால் ஸ்நாக்ஸா வடை. நெக்ஸ்ட்டு வடை ட்ரை பண்ண போகிறோம். வடையை சாப்பிட்டு அங்கேருந்து நேராக ரூம் போயிட்டு என்னோடய பிளான் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது. அதெல்லாம் இல்லை, நான் வண்டி ஓட்டணும். மதுரை சும்மா ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு 4 பிரிச்சு 4 இடத்துல இருக்கிற ஃபேமஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். சரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு சின்ன குறிப்பு, இது எல்லாமே வெஜ்ஜு ஸ்பாட்டு. ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட்டு வடை கடைக்கு வந்திருக்கோம். பருப்பு வடை வாங்கியிருக்கோம். 2 பருப்பு வடை, ஒரு உளுந்த வடை. பருப்பு வடை நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா. பட்டர் பண்ண 6 மணிக்கு தான் போடுவேன்னு சொன்னாங்க. அதனால் ஜிகர்தண்டா சாப்பிட வந்துருக்கு. ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கோம். நார்மலாக எல்லா கடையிலையும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கைஸ் மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெயின் கவர்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சு ஃபுட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக பன் பட்டர் தான் ட்ரை பண்ண முடியல. ஈவினிங் 6 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. சரி 6 மணி வரைக்கும் இங்கே இருந்தால் நைட்டு வீட்டுக்கு போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். நைட்டு ஒரு 8 இல்லை 9 மணிக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். நடுவில் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு தான் ஸ்டாப்பு. இன்றைக்கி நானும் கூரையிடரும் பிரிஞ்சு போக போகிறோம். அவர் திருச்சி போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி போவார். நான் வந்துட்டு கரூர், அதுக்கப்புறம் நாமக்கல், சேலம், ஆம்பூர் அப்படி போனோம். போகிற வழியில் தான் அதனால் லஞ்ச் சாப்பிட்ணும் ஒரு 2:30க்கு. நான் போகிற வழியில் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்சால். கைஸ் மதுரையிலேருந்து கிளம்புறோம். இதுதான் ரூம்லேருந்து கிளம்புறோம். ஓகே ப்ரோ, பாய். பார்த்து போங்க. சேஃப் ஜர்னி. பாய். இங்கேருந்து நேராக கரூர் பைபாஸ் பிடிக்கணும். எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோன்னா கூட அதுக்கு மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு போயிட்டு எப்படா வீட்டுக்கு போகன்ற எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. அந்த பென்ட்ரைவ் மேட்ரு வேறு. எனக்கு டேட்டா ரிகவர் பண்ண முடியுமா முடியாதான்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஓவர் திங்கிங்னு வாங்கல, டேட்டா ரிகவர் ஆகாது அப்படி தான் தோணுது. சார்ஜ் வேறு இதில்
இதில் எவ்வளோ நேரம் போட்டாலும் ஒரு நாள் நைட்டெல்லாம் போட்டாலே 60 தான் ஏறுது இந்த ஃபோனில் சார்ஜ். என்னன்னு தெரில, என்ன சார்ஜர் மாற்றினாலும் அவ்வளோதான். இதெல்லாம் ஐசி போயிடுச்சா என்னன்னு தெரில. சும்மா யூஸ் பண்ணிருக்கேன் மேப் பார்க்குறதுக்கு, அண்ட் தென் மைக்குக்காக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். பொறுமையாக போவோம். இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மேக்ஸிமம் 11 o'clock போயிட்டா போதும். ஏன் 11 o'clockனா அதுக்கு மேலே தூங்கிடுவாங்க வீட்டில், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம ஒரு டைமில் போயிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கணும், ஏன் எழுப்பணும். அதனால் 11 மணிக்கு ரஷ் பண்ண வேணாம், பொறுமையாக ஓட்டினாலே 11 மணிக்கு போயிடலாம். கடைசி வரைக்கும் ஆனால் பன் பட்டர் சாப்பிடவே இல்லை. பன் பட்டர் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். சரி, இதுக்கே வயிற்றுல இடம் இல்லை, கொஞ்சம் அடிச்சு புஷ் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் இதுக்கே வயிற்றுல இடம் இல்லை, பார்த்துக்கலாம் வெளியே போயிட்டு. வீட்டுக்கு தானே போகிறோம், பொறுமையாக போவோம். அது ஒரு ஹாப்பினஸ் கைஸ். ஆனால் வீட்டுக்கு போகிறது ரொம்ப நாள், அதாவது நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோன்றது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ட்ராவல்லாம் முடிஞ்சுது, நெக்ஸ்ட் டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணமான்னு. எனக்கு எப்போ வீட்டுக்கு போகலான்றதான் இருந்தது. நான் ஒரு ஹோம் சிக்கு, எப்படா வீட்டுக்கு போவோம். ஆனால் ட்ராவல் என்ஜாய் பண்ண நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நடுவில் எப்போ வீட்டுக்கு போவோன்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அது ஒரு விஷயம். ஸோ மதுரை விட்டு வெளியே வந்தோம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் திண்டுக்கலுக்கு. டேங்க் ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. நார்மல் பெட்ரோல் இல்லை, டேங்க் ஃபுல். பில்லு கொடுக்குறேன். வண்டி நம்பர் வண்டி நம்பர் போட்டு பில் கொடுக்குறேன். பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இங்கேருந்து நேராக கரூர் தான், வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. ரோடும் கொஞ்சம் நல்லா இருக்கு காய்ஸ். இப்போ தான் திண்டுக்கல் கிராஸ் பண்ணுறோம். இன்னும் கரூருக்கு 73 கிலோமீட்ரு, நாமக்கலுக்கு 116 கிலோமீட்ரு. நம்ம டெஸ்டினேஷனுக்கு இங்கேருந்து எப்படியும் ஒரு 320 to 350 கிலோமீட்டர் வரும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. கைஸ், கரூர் தாண்டிட்டோம். மெயின் ரோடுன்றதுனால எதுவும் ஸ்டாப் எடுக்கலை. ஐ திங்க் இன்னும் அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர். நாமக்கலுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நாமக்கல் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் சேலம் போயிட்டு கிருஷ்ணகிரி போயிட்டு அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக அந்த திண்டுக்கல்ல இருந்து நான் எங்கேயுமே ஸ்டாப் எடுக்கலை. இங்கே வந்து தான், ஏன்னா மெயின் ரோடு, நானும் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டேன், நிற்கவும் இல்லை எங்கேயும். இங்கே வந்து தான் கேமரா ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான். நாமக்கல் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதா சாப்பிட்லாம், ஆனால் பசிக்கல. மதுரையிலேயே நல்லா காலையிலேயே வடை, தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிகர்தண்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லு. ஓரளவுக்கு மதுரையிலேயே ஃபுல்லாக சாப்பிட்டேன், பசிக்கல. ஃபஸ்ட்டு சேலம் போகணும். சேலம் ரீச் ஆனால் தான் எனக்கு ஒரு சட்டைட்டியே கிடைக்கும். அதாவது பரவாயில்லப்பா ஃபீலிங், ஒரு இது மாதிரி பரவாயில்ல, சேலம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற ஃபீலிங்கே வந்துட்டு எனக்கு சேலம் தாண்டினா தான் அந்த ஒரு சட்டைட்டியே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேலம் தாண்டணும், நான் அதுக்கு தான் யோசிக்கிறேன். நான் கரூர் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ஃபுல்லாக மெயின் ரோடு கரூர். சரி, எங்கேயும் நிற்கல, நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு வந்தேன். கோரைடருக்கு இன்னும் கால் பண்ணல. அவர் எனக்கு தெரிஞ்சு அவரோட வண்டியெல்லாம் பிரச்சனையே இல்லை கைஸ், அவரெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகலாம். என்ன அவர் நம்ம கூட வராதது ஒரு வருத்தம் தான். தனியாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு, வேறு எதுவும் தனியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல.
அதான் ஏற்கனவே அவர் ரெடியாக இருக்காரு கன்னியாகுமரி போகிறதுக்கு. இன்னைக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள் ப்ரோ, கன்னியாகுமரி போயிடலாம். அதான் கேட்டேன் ப்ரோ, நேற்று போயிருந்தா வெறும் 90 கிலோமீட்ரு, இன்றைக்கி போனால் 300 கிலோமீட்ரு ப்ரோ, எப்படி ப்ரோ போகிறது அப்படின்னு கேட்டேன். அதனால தான் ஹோம்சிக் வேறு நேற்று அவருக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு. அதனால் நானும் புக் பண்ணேன். 1 மணிக்கு எழுப்பினேன் அவர் நேற்று. அவர் வந்துட்டு இல்லை வேணான்றாரு. அப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டேன். இன்னும் சேலம்க்கு அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே டேங்க் ஃபுல் பண்ண ஃபியூவல் காலி. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு எங்கேயாவது முன்னாடி போய்ட்டு ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வண்டி எடுப்போம். பெட்ரோல் போட்டுட்டு நான் ஜூஸ் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சேலம் பக்கத்தில் ஒரு ஸ்டாப் எடுத்தேன், ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு. வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வண்டி, அப்புறமா போகலாம். தெரிஞ்சு ஒரு 8 o'clockலாம் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக போகலாம். பசிக்கல, சரி அதனால ஜூஸ் சாப்பிட்டேன். ஜூஸ் ஸ்டாப் முடிஞ்சுது. அவ்வளோதான். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் எங்கேயும் நிற்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச நேராக கிருஷ்ணகிரி தான் அடுத்த ஸ்டாப்பு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது அரௌண்ட் கிருஷ்ணகிரிக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7:30 or 7:45 வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். சரி, ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கலாம் நிற்க வச்சுருக்கேன். அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு நான் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு பால்கோவா. இங்கேருந்து வீட்டுக்கு அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப்பையும் இல்லை, டேரெக்டாக வீட்டுக்கு தான். நான் வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் அன்பேக் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுதான் பெரிய டாஸ்க்கு. வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் நிறையா இருக்குது. பார்ப்போம். அரௌண்ட் ஒரு 7:30க்கு ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். guys, finally we reached my destination. guys, finally I reached my destination. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சாமி, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:20 ஆகுது. நம்ம மதுரையிலேருந்து கிளம்பும் போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 o'clock. அப்போது 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 6 hours 15 minutes. நடுவில் கொஞ்சம் சேலமில் ரூட்டு மாறி போயிட்டான், கொஞ்சம் ஆத்தூர் பக்கம் போயிட்டான். அதனால் ரூட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 6:45 அந்த மாதிரி வந்திருக்கலாம். பரவாயில்ல. ஒரு அரௌண்ட் ஒரு 390 கிலோமீட்டர், ஒரு 6.5 hours 6.5 hours வச்சுக்கலாம். எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆமாம், டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 5 நாள். பரவாயில்ல. நான் 5 நாள் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு நான் சொல்லியிருப்பேன்ல, அதாவது ராமேஸ்வரமில் அந்த தனுஷ்கோடியை பார்த்தப்போ எவ்வளோ சந்தோஷமோ, அந்த கடலை பார்த்தப்போ எவ்வளோ சந்தோஷம், எனக்கு இப்போ அதே ஃபீலிங் தான் இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே வீட்டுக்கு போகிறோம். எனக்கு இப்போ தான் டோப்போம். அதாவது வீட்டு கிட்ட வந்தோடனே, அந்த வீடு கிட்ட வரும்போது அந்த 20 கிலோமீட்டர்ஸ் எப்போ வரும் அதே தாட்லேயே போயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்னாலும் நம்ம டெஸ்டினேஷனை ஓட்டிடலாம். ஆனால் அந்த கடைசி 20 கிலோமீட்டரில் தான் இருக்குது விஷயமே. அந்த 20 கிலோமீட்டர் தான் புஷ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா டெஸ்டினேஷன் நமக்கு எப்போ ரீச் ஆகுன்றது மாதிரி தெரியாது. ஏன்னா இதுக்கே ஃபைனலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 2 வண்டி ப்ளஸ் ரூம் எக்ஸ்பென்ஸு, நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு 24 போயிடுச்சு. அதான் 2 வண்டிக்கு இன்க்ளூடிங் பெட்ரோலு. மைலேஜ் நாங்கள் எதிர்பார்க்கல. அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தான் கொடுத்துச்சு மைலேஜ். அதனால் பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு லெஃப்ட், ஒரு ரைட், ஒரு லெஃப்ட், அவ்வளோதான் வந்துடும் வீடு. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன்.
இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு போயிட்டு டேட்டா ரெக்கவர் பண்ணோம். எனக்கு அந்த 20 GB டேட்டா ரெக்கவர் ஆகலைன்னா ஒரு நாள் ஃபுட்டேஜே காலி. அதனால் அந்த 20 GB டேட்டாவை தான் ஃபஸ்ட்டு ரெக்கவர் பண்ணோம் வீட்டுக்கு போயிட்டு. அதெல்லாம் வந்தாச்சு. வந்துட்டோம் வீட்டுக்கு. எங்கேருந்து வண்டி எடுத்தோமோ அங்கேயே வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அவர் ட்ரிப். இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்.